ஹலோ ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கன்னியாகுமரி தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி கிளம்புனோம். நைட் ட்ரைவ் தான் கிளம்புனோம். நைட்டு வந்து ஒரு 10 o'clock அந்த மாதிரி கிளம்புனோம். மார்னிங் வந்து போகிறதுக்கு 8 o'clock ஆயிடுச்சு. நடுவில் ஒரு 2 hours அந்த மாதிரி தூங்கிட்டோம். நடுவில் அப்படியே நிறுத்திட்டு போனதப்போ டைம் ஆயிடுச்சு மக்களே. இங்கே பாருங்களேன், ரோடு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. கன்னியாகுமரி வந்து எனக்கு என்னோடய ஃபேவரட் டெஸ்டினேஷனு. அங்கே போகணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. நான் சின்ன வயசில் போனது, அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறேன். இங்கே பாருங்களேன், ரோடெல்லாம் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நடுவில் சர்வீஸ் ரோடெலாம் இருக்குது. டேக் டைவர்ஷன் தான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து கோயம்புத்தூர் டு கன்னியாகுமரி பார்த்திங்கன்னா டோல்கேட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி. டோல்கேட்டுக்கு மட்டுமே 660 rupees ஆயிடுச்சு. அவ்வளோ டோல் வந்துச்சு. ரூட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹைவே அந்த மாதிரி தான் காட்டுச்சு. நிறைய ரூட்ஸ் இருக்குது. பழனி போய் போகலாம், அதுக்கப்புறம் சூலூர் அந்த சைட் போய் போகலாம். நாங்கள் வந்து பழனி, பொள்ளாச்சி அந்த சைட் போய் போனோம். ரொம்ப ட்ரிப்பு வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ரோடு எல்லாமே ரொம்ப நீட்டாக போட்டிருந்தாங்க. இந்த மார்னிங் பார்த்திங்கன்னா அந்த வியூ வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், ஏர்லி மார்னிங் வியூ வந்து உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரோட்ஸ் எல்லாமே அந்த பாறை இதெல்லாமே அவ்வளோ நல்லா இருக்குது. நிறைய மூவிஸ் கூட அந்த சைடு அங்கெல்லாம் எடுத்திருக்காங்க. இங்கே பாருங்களேன், அப்பப்போ அந்த ஆரோ மார்க் போட்டிருக்காங்களே அந்த சைடு தான் நம்ம போகணும். நடுவில் ரோடு கட் ஆகுது, போகிறவங்க பார்த்து தான் போகணும். ஆக்சுவலி எல்லாமே அமௌண்ட் வந்து அந்த ஃபாஸ்டேக் தான் வாங்குகிறாங்க. அதுலேயே நம்ம ரீசார்ஜ் பண்ணி வச்சிடணும். இல்லைனா வந்து கேஷாக கொடுத்து எக்ஸ்ட்ரா வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாமே இந்த ஃபாஸ்டேக்கில் தான். ஆல்ரெடி நாங்கள் ரீசார்ஜ் பண்ணி வச்சிட்டோம். 500 இருந்துச்சு, அப்போவுமே பத்தலை. மறுபடியும் வந்து ரீசார்ஜ் பண்ணி வச்சிட்ருந்தோம். பாருங்களேன், ரோட்வேஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோ நல்லா இருக்குது இடம். அந்த பிளேஸ் எல்லாமே, போகிற ரூட்டே நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. மார்னிங் நைட்டு போனனால அவ்வளோ கூட்டம் இல்லை. வரும்போது பார்த்திங்கன்னா செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு. போகும்போது வந்து நாங்கள் ஏர்லி மார்னிங்கே அங்கே ரீச் ஆனதுனால ரொம்ப டிராஃபிக் இல்லாமல் இருந்துச்சு. வரும்போதெல்லாம் நடுவில் வந்து ஆளுங்க வந்துட்டு இது பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. அவ்வளோ டிராஃபிக்காக இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், செம்மண் எவ்வளோ மண் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் நடுவில் அந்த ஸ்பீட் மீட்ரு வந்து செட் பண்ணியிருந்தாங்க. நம்ம எவ்வளோ லிமிட்டில் போகிறோமோ, கம்மியாக போனால் அந்த க்ரீன் கலரில் காட்டும், ஜாஸ்தியாக போனால் அந்த ரெட் கலரில் காட்டுது. அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருந்தாங்க. இந்த விண்மில்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. போகிறப்பெல்லாம் அந்த ஸ்பீடோமீட்ரு தான் ஏகப்பட்டது செட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப ஜாஸ்தியானால் அது ஃபோட்டோ எடுத்து நம்மளுக்கு ஃபைன் போடும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அதை செட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம ஸ்பீட் லிமிட்டுக்கு. ஒரு சில இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீடோமீட்டர் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது போனோன்னா ஜாஸ்தியாக போனோம் அப்படின்னா அதோட ரெட் கலரில் காட்டுது. அப்போனா நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். அந்த மாதிரி நடுவில் நிறையா வச்சுருந்தாங்க. ஏர்லி மார்னிங் போனனால ரொம்ப சூப்பராக இருக்குது. மார்னிங் ரீச் ஆகும்போது அது பார்த்துட்டு போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ விண்மில்ஸ் இருக்குது பாருங்கள். ரோடே பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஹைவேல போகிறதுக்கே அவ்வளோ விண்மில்ஸாக அவ்வளோ இதாக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு மக்களே. ஆனால் கன்னியாகுமரி பிளான் பண்ணுறவங்க இடநாள் போங்க, சண்டேலாம் போகவே போகாதீங்க. சண்டேலாம் செம கூட்டமாக இருக்குது. இடநாளில் வந்து மண்டே, டியூஸ்டே அந்த மாதிரி டைமில் போனால் கூட நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். மற்ற நாளெலாம் போனால் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. அது போய் உள்ளே நம்ம அந்த கடற்கரைக்குள்ளே விவேகானந்த இதுக்கு போகிறதுக்கே லைன் அவ்வளோ தூரம் நிற்கிறாங்க, அவ்வளோ கூட்டம். இடநாள் போனோன்னா நமக்கு அவ்வளோ கூட்டம் இருக்காது. சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்ஸ்லலாம் போனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும். சார் நாங்கள் சாட்டர்டே தான் போயிருந்தோம். நான் சாட்டர்டே வந்து அவ்வளோ கூட்டம் இல்லை. ஆனால் சண்டே வந்து பார்க்கும்போது ஒரு டைம் பார்க்கலான்னு பார்க்கும்போது செம கூட்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலி டிக்கெட் வந்து 75 rupees வாங்குகிறாங்க ஒரு ஆளுக்கு. பார்த்திங்கன்னா இந்த இதுக்குள்ளே தான் நிற்க வச்சுருந்தாங்க. நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு லைனில் ஒரு 1 hour அந்த மாதிரி நாங்கள் வெயிட் பண்ணோம். அதுக்குள்ளேயே நாங்கள் உள்ளே போயிட்டோம். இங்கே பாருங்களேன், உள்ளே போயாச்சு. போட்குள்ளே ஏறி எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்களேன். அந்த விவேகானந்தர் இது மட்டும்தான் காட்டுறாங்க. அந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு வந்து காட்ட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு வந்து கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாங்க. வெறும் விவேகானந்தர் இதுக்கு மட்டும் போயிட்டு
நாங்கள் வந்துட்டோம். 75 ருபீஸ் டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த லைஃப் ஜாக்கெட் மாதிரி இது கொடுக்குறாங்க எல்லாத்துக்குமே சேஃப்டிக்காக. 2 ஜென்ட்ஸ் தனி லேடிஸ் தனி நிற்க வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் உள்ளே ஏற்றுனாங்க. அது ஏன்னு தெரியல, தனித்தனியாக இருந்து ஏற வச்சாங்க. போயிட்டு நம்ம எவ்வளோ நேரம் சுற்றி பார்க்குறோமோ பார்த்துட்டு மறுபடியும் வந்துடலாம். 75 ருபீஸுங்கிறது போகிறதுக்கு வரதுக்கு சேர்த்து தான் 75 வாங்கியிருக்காங்க. மறுபடியும் டிக்கெட் எடுக்கணும்னு இதில்லை. வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.